வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் குறித்து முறைப்பாடு, அதிகாரிகள் உடனடியாக செயற்பட வேண்டும் எனவும் கோரிக்கை. நெடுந்தீவில் ஆட்சி அமைத்த தமிழரசுக் கட்சி புலம்பெயர் உதவிக்கான கோரிக்கை. உணவு ஒவ்வாமையினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள், மட்டக்களப்பில் பதற்ற நிலை. நொதர்ன் யூனியன் துணை வேந்தராக பதவியேற்றார் வசந்தி அரசரத்தினம், வெற்றிகரமான ஆரம்பம் எனவும் கருத்து. பிரித்தானியா மற்றும் பிரான்சில் உச்சம் தொடும் வெப்ப அலை, பாடசாலைகளுக்கு விடுமுறை. தொடர்பது விரிவான செய்திகள். இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பிலான முறைப்பாடு கொழும்பில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் உடனடியாக செயற்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டுப் போரின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா, பாலச்சந்திரன் பிரபாகரன் ஆகியோர் கொல்லப்பட்டமை குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமென கோரும் முறைப்பாட்டினை போலீஸ் தலைமையகத்தில் சட்ட விவகாரங்களை கையாளும் பிரதி காவல்துறை அதிபரிடம் கையளித்துள்ளதாக சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக ககந்தகமகே தெரிவித்துள்ளார். தனது முறைப்பாடு தற்போது காவல்துறை தலைமையகத்தில் சட்ட விவகாரங்களை கையாளும் பிரதி காவல்துறை அதிபரினால் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்ட வழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் ஓரம் கட்டப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக தான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக ககந்தகமகே தெரிவித்துள்ளார். தனது முன்னுரிமை வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிகாரிகள் உடனடியாகவும் முழுமையாகவும் செயற்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செம்மணியில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடித்து விரட்டப்பட்டமை தமிழ் மக்களின் வலிகளை எடுத்துக் காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். விரட்டப்பட்ட அமைச்சர் சந்திரசேகரனின் பாதணி ஒன்று தன்னிடம் காணப்படுவதாகவும் அதை அவர் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐநா ஆணையாளருடன் தனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு திட்டமிட்டு வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வோகட்டேக், அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி வோகட்டேக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு வோகட்டேக் அவர்களை கூட்டி வந்தபோது, ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்றை செய்தார்கள். ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். தச்சமயம் ஜோதிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம். அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவை உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும். ஒருத்தியை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது 3 அடி பள்ளத்திலே போட்டு அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது. குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும்போது அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த வழியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு எங்களுடைய பிமல் ரத்நாயக்க சொல்லுகிறார், அவருடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் மட்டும்தான் கதைக்கலாம், வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்போது நான் சொல்லுகிறேன், பாராளுமன்றத்திலே என்னுடைய குரலை நிறுத்தியிருக்கிறீர்கள், 2 நிமிடம் வோகட்டேகரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கதைத்திருக்கிறேன். அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நான் போய் கதைத்து, ஐயா 15000 மக்கள் அங்கே அழுகிறார்கள், வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது. என்ன கவலை என்றால், எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார். அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது, சப்பாது வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர், அதே
அதே ரஜீவன் அவர்கள் 2 பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திலாத்தி இருக்கிற என்றால் மனதில் இருக்கிற வலி, எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் செய்வது மிகவும் இலக்கு. ஏனென்றால் எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே ஒழிய எங்களை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு 2ஆக பிளக்க வேண்டும் என்ற இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை. இலங்கையின் புகழ்பூத்த உயிர் வேதியியல் துறை பேராசிரியரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் கல்வியலாளருமாகிய வசந்தி அரசரத்தினம் இலங்கையின் தனியார் பல்கலைக்கழகமான நொதர்ன் ஜூனியில் துணைவேந்தராக இன்று பதவியேற்றுள்ளார். இலங்கையின் உயர்கல்வித்துறையில் ஒரு சிறந்த கல்வியாளரும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவருமான பேராசிரியர் வசந்தி அரசரத்தினம் கல்விசார் சிறப்பு, அளப்பரிய நிர்வாகத் திறமை மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகிய தகமைகளை உடையவர். அவரது நியமனம் நொதர்ன் யூனியன் வளர்ச்சி, புதுமை மற்றும் மாற்றத்தின் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் உயிர் வேதியியல் துறையின் ஓய்வு நிலை சிரேஷ்ட பேராசிரியராகவும் முன்னாள் துணைவேந்தராகவும் பணியாற்றிய வசந்தி அரசரத்தினம் தனது பணிக்காலத்தில் விஞ்ஞான ஆய்வின் வளர்ச்சிக்கும் நிர்வாகத்துறையின் விருத்திக்கும் உள்ளடங்கிய கல்வி முறைமையின் சீரிய எழுச்சிக்கும் வித்திட்டுள்ளார் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். அவரது மேலாண்மை மிக்க தலைமைத்துவம் வடக்கு மாகாணத்தின் உயர்கல்வித்துறையை தேசிய ரீதியில் மிளிரச் செய்துள்ளதுடன் அவரையும் நாடறிந்த சிறந்த கல்விமானாக புகழ்பெறச் செய்துள்ளது. நொதர்ன் யூனிக்கு பேராசிரியர் வசந்தி அரசரத்னத்தின் வருகை ஒரு புதிய அத்தியாயத்தின் வெற்றிகரமான ஆரம்பமாகவும் புதுமையும் மாற்றமும் நிறைந்த கல்வி மேம்பாட்டின் ஆழமான அத்திவாரமாகவும் விளங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது நான் ஆல்வேஸ் பிலீவ் இந்த நாங்கள் குளோபலாக நான் கனடாவில் ஆப்ரேட் பண்ணுறேன். அது ஒரு இடத்துலையும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு லீடர் அமைஞ்சா தான் அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்காண்டி நான் 2 வருஷமாக தேடி கன்வின்ஸ் பண்ணி இடத்துல ப்ரொஃபஸர் வசந்தி அறிவியரும் அக்ரி பண்ணி அவங்க டைம் தந்து இன்றைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஹாப்பியான நாள் இருக்கு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு வாரியத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிரிசிங் ஆகியோர் மீது இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவியேற்பின் 2ஆம் ஆண்டு விழாவிற்கு இலங்கை முதலீட்டு வாரியத்தின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு 1.7 மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக இருவருக்கும் எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய பின்னர் பிரதிவாதிகளை பிணையில் செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்துக்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதி நாடகம் நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேருக்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜ் லக்மாலி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றில் முன்னிலையான கர்வாத்தோட்டம் காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணைகளின் அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பித்ததாக தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார். கட்சிக்குள் இருந்து கொண்டு கட்சியின் விதிகளை மீறி செயற்படுபவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நீக்கப்படுபவர்கள் நீதிமன்றம் சென்றாலும் கட்சிக்கு சார்பாகவே தீர்ப்பு வரும் எனவும் அவருடைய முகநூல் காணொலியூடாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியினுடைய ஒழுக்க கோவையிலே இணைந்து செயற்பட முடியாதவர்கள் தாராளமாக கட்சியை விட்டு வெளியே போகலாம். கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கட்சிக்கு மாறாக செயற்படுவதை எந்த மானமுள்ள அரசியல் கட்சியும் அனுமதிக்காது. இன்னொரு விடயம், கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பலவிதமான கேள்விகள் எழுப்பலாம், ஜனநாயக முறைப்படி மறுத்துரைக்கலாம், கட்சி செய்வது தவறு என்று சொல்லலாம், அது செவிமடுக்கப்படும். ஆனால் இறுதியிலே ஒரு தீர்மானத்தை கட்சி எடுத்தால் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவில்லாமல் பேசியவர் கூட இதுதான் என்னுடைய தீர்மானம் என்று கட்சியுடைய தீர்மானத்தோடு சேர்ந்து நிற்க வேண்டியது அத்தியாவசியம். அதுதான் ஜனநாயக பண்பியல்பு.
அதுக்கு பிறகு வெளியே போய் நின்று நான் இதுக்கு மறுத்தனான், எனக்கு இதுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவது முறையற்ற செயற்பாடு. ஆகவே இந்த விடயங்களை திரும்பவும் கட்சிக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கட்சி கட்டுப்பாடோடு இயங்காவிட்டால் அது ஒரு கட்சியே அல்ல. கட்சிக்கு ஒரு கொள்கை என்று இருக்காது. கட்சி ஒரு கொள்கையை அறிவித்தால் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருவர் இல்லை எனக்கும் அந்த கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வேறு விதமாக நடப்பேன் என்றால் அவர் வேறு கட்சிக்கு போகணும். அவர் இந்த கட்சியில் இருக்க முடியாது. ஆகையினாலே இந்த விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு மிக தீர்மானமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய செயற்குழுவும் எங்களுடைய அரசியல் குழுவும் எடுத்த நடவடிக்கையை தவிர நானாக தன்னிச்சையாக எடுத்த நடவடிக்கை அல்ல. எங்களுடைய அரசியல் கட்சி யாப்பின் பிரகாரம் பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுகிற பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர். அவை கட்சி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர் நான் என்ற காரணத்தினாலே என்னுடைய கையொப்பத்தோடு அந்த கடிதங்கள் போகின்றனவே தவிர அது என்னுடைய தன்னிச்சையான முடிவு அல்ல. இன்னும் ஒரு விடயம், கட்சி மாறி போகிறவர்கள் அல்லது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்படுகிறவர்களை கட்சி நீக்குகிற போது கடந்த காலங்களிலே பிஎஸ்ஏனுடைய வழக்கு உட்பட 30 வருட காலமாக உச்சநீதிமன்ற தீர்மானங்கள் எல்லாம் கட்சிகளுக்கு மாறாகத்தான் வந்திருக்கிறது தீர்ப்புகள். அந்த தனி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்ற தோரணையிலே தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. அந்த வகையில் தவிசாளராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சங்கரப்பிள்ளை சத்தியவரதன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தீவகம் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளரை தேர்வு செய்யும் அமர்வு இன்றைய தினம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நெடுந்தீவு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. தவிசாளராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சங்கரப்பிள்ளை சத்தியவரதனும் உப தவிசாளராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் செபஸ்டியன் விமலதாசும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சில உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தக்க வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு பிரதேச சபைக்குட்பட்ட மக்களின் பிரதேச அபிவிருத்திக்கு புலம்பெயர் மக்களின் உதவி அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மூதூர் பிரதேச சபையின் முதல் அமர்வும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வரவேற்பு நிகழ்வும் இன்று இடம்பெற்றுள்ளது. மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பிரகலாதன் தலைமையில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. கன்னி அமர்வானது மத அனுஷ்டானங்களுடனேயே ஆரம்பமானது. இதன்போது மூதூரில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக திண்மக் கழிவு அகற்றல், கடைகளுக்கான வாடகைகள், மின்குமிழ்களை கொள்வனவு செய்தல், கேள்வி சபை மதிப்பீட்டு சபையை நிறுவுதல், ஆலோசனை குழு தாபித்தல், சபையின் மாதாந்த வருமானம் செலவினங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளன. குறித்த சில விடயங்களுக்கு சபையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுடன் சில பிரச்சினைகளை ஆராய்வதற்காக விசேட கூட்டத்தை கூட்டி தீர்மானம் எடுப்பதாகவும் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. இன்றைய மூதூர் பிரதேச சபையின் முதல் அமர்வில் சபையின் 22 உறுப்பினர்களும் பிரசன்னமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பாடசாலை ஒன்றில் வழங்கிய உணவு ஒவ்வாமையினால் 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து குறித்த பகுதியில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. மட்டக்களப்பு கரடினாறு இந்து வித்தியாலயத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக வயிற்றுவலி ஏற்பட்ட நிலையில் 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பாடசாலையில் சோறுடன் கோழி இறைச்சி கறி தயாரித்து இன்று 195 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை சாப்பிட்ட சில மாணவர்களுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர்களை உடனடியாக அருகில் உள்ள கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மேலதிக சிகிச்சைக்காக 16 மாணவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த உணவை பரிசோதனை செய்தனர். இதனை அடுத்து வழங்கப்பட்ட கோழிறைச்சி குளிரூட்டியிலிருந்து எடுத்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. பாடசாலையின் முன் பெற்றோர்கள் ஒன்று திரண்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கடந்த மாதம் இதே பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக 25க்கு மேற்பட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் உணவு வழங்கிய பெண்ணை கைது செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. சுமார் 35 வருடங்களுக்கு பின்னர் இடம்பெற்ற மாவிக்கந்தனின் கொடியேற்றத்தில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
ஐரோப்பாவில் நிலவுகின்ற வெப்ப குவிமாடம் இன்று பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் அவற்றின் வரலாற்றில் மிக அதிக வெப்பம் நிலவிய ஜூன் மாதம் என்ற புதிய பதிவை உருவாக்கும் வகையில் இன்று காலை முதல் கடும் வெம்மை நிலவி வருகிறது. பிரான்சில் கடும் வெப்பம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐரோப்பிய நாடுகளில் மூதாளர்கள் மற்றும் சிறுவர்களுக்குரிய சுகாதார எச்சரிக்கைகளும் காட்டுத்தீ உட்பட்ட தீ பரவல் முன்னறிவிப்புகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் நிலவும் வெப்ப குவிமாட நிலைமை இன்று பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் வரலாற்றில் ஜூன் மாதத்தில் பதிவாகக்கூடிய மிக வெப்பமான நாட்களில் ஒன்றை பதிவு செய்ய காத்துள்ளது. இன்று அதிகாலை முதலே பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகளில் மனித உடல்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் வெப்பநிலை இருந்தது. இன்று ஐரோப்பாவின் பல நாடுகளில் கடும் வெப்பநிலை பதிவாகும் நிலையில் மூதாளர்கள் மற்றும் சிறார்களுக்குரிய சுகாதார எச்சரிக்கைகளும் காட்டுத்தீ உட்பட்ட திடீர் தீப்பரவல் எச்சரிக்கை முன்னறிவிப்புகளும் விடுக்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய தலைநகர் லண்டன் உட்பட்ட நகரங்களின் வெப்பநிலை இன்று சராசரியாக 34 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்வு கூறப்படுகிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் பதிவான அதிக வெப்பமான நாளாக 1976ஆம் ஆண்டில் 35 பாகை செல்சியஸ் பதிவான நிலையில் இன்று அதனை ஒத்த வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிரித்தானியாவிலும் சுகாதார எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் இன்று பிரித்தானியாவை விட அதிகமாக சராசரியாக 36 மற்றும் 38 பாகைக்கு இடையிலான வெப்பநிலை நிலவும் எனவும் சில இடங்களில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டும் எனவும் எதிர்வு கூறப்படுகிறது. இதனால் இன்று நாளையும் 84 பிராந்தியங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை தலைநகர் பாரிஸ் உள்ள இல்-து-பிரான்ஸ் பிராந்தியத்துக்கும் விடுக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பநிலை காரணமாக பிரான்சில் 200க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு இன்று சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து நகர்ந்த வெப்பக்காற்று பல்கன் பிராந்தியம் ஊடாக தற்போது ஐரோப்பிய பிராந்தியத்துக்கு பரவியுள்ளதால் பல இடங்களில் 40 பாகை செல்சியஸை கடந்த வெப்பநிலை நிலவி வருகிறது. குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி, கிரேக்கம், ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளில் இன்று பல இடங்களில் 42 பாகை செல்சியஸ் பதிவாகக்கூடும் என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இசைப்பிரியா பாலச்சந்திரன் மரணம் குறித்து முறைப்பாடு, அதிகாரிகள் உடனடியாக செயற்பட வேண்டும் எனவும் கோரிக்கை. நெடுந்தீவில் ஆட்சி அமைத்த தமிழரசுக் கட்சி புலம்பெயர் உதவிக்கான கோரிக்கை. உணவு ஒவ்வாமையினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள், மட்டக்களப்பில் பதற்ற நிலை. நொதர்ன் யூனியன் துணை வேந்தராக பதவியேற்றார் வசந்தி அரசரத்தினம், வெற்றிகரமான ஆரம்பம் எனவும் கருத்து. பிரித்தானியா மற்றும் பிரான்சில் உச்சம் தொடும் வெப்ப அலை, பாடசாலைகளுக்கு விடுமுறை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.